எத்தனை பெண்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வரும்போது வீட்டுக்கு வந்த உடனேயுமே இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, ஏதாவது கஷ்டம் இருந்ததா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்த உடனே அவங்கள ஆசுவாசப்படுத்தி எத்தனை பேர் கேட்குறீங்க? அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டில் நான் கேட்குறேன். அதே போல் எத்தனை ஆண்கள் உங்களுடைய ஒய்ஃபை பார்த்து வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வீட்டில் என்ன நிறைய வேலை பார்த்துருப்ப, வீட்டில் எப்படி போச்சு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, அதை எப்படி சமாளித்த, நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்க, இந்த மாதிரி எத்தனை ஆண்கள் உங்களுடைய மனைவியை பார்த்து கேட்குறீங்க? ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான உரையாடல்கள் கணவன் மனைவிக்குள்ளே இல்லாததுனால தான் எனக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான டிவோர்ஸ் கேசஸ் வந்துட்டுருக்கு. நான் என்னுடைய நலம், செல்ஃப் லவ் அப்படின்றத இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தவறாக புரிஞ்சிட்ருக்குறாங்க. செல்ஃப் லவ்னா என்னை மட்டும்தான் நான் பார்த்துக்கணும், எனக்கு போனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அப்படின்ற மாதிரி தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. செல்ஃப் லவ் அப்படின்றது தன்னுடைய உணர்வுகள் மீது அக்கறை காமிக்கிறது, தன்னுடைய உடம்பின் மீது அக்கறை காமிக்கிறது, தன்னுடைய சிந்தனைகளை நேர் வழியில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறது, எப்படி கான்ஃபிடெண்ட்டாக நான் இருந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, எப்படி நான் இன்னொருத்தருக்கு உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கிறது தான் செல்ஃப் லவ். அதே நேரத்தில் இது என் குடும்பம், என் கணவன், என்னுடைய குழந்தைகள் அப்படின்ற அந்த பொதுநல சிந்தனை வரும்போது மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் நோக்கி போகும்போது குடும்பம்ன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அது காலப்போக்கில் உடைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குதுன்னா மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக உணர்வு பூர்வமான உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். கொஞ்சமாவது அன்பு, அக்கறை கலந்த பேச்சுகளை குடும்பத்தில் நீங்கள் பேசுங்க. குழந்தைகளுக்கு முன்னாடி அன்பாக இருக்கிற கற்றுக் கொடுங்க. நீங்களும் அவங்க முன்னாடி அன்பாக விட்டு கொடுத்து நடக்கும்போது அதை நாளைய தலைமுறை கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அவங்க ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவாங்க கண்டிப்பாக. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது தவறு கிடையாது. ஒருத்தருடைய உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சு அனுசரித்து ஒரு அழகான குடும்பமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.